ஆகஸ்ட் மாதத்திலே தேவன் கொடுத்த ஒரு அருமையான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1வது வசனம். முன்பின்ன காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை, பிற்காலத்திலே அதை மையப்படுத்துவார். முந்தின காலத்தில் இருப்பது போல அது இருந்திருப்பதில்லை, பிற்காலத்திலே அதை மையப்படுத்துவார். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியை ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னவர். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்னவர். அவர் சொன்ன வார்த்தை தான் இந்த நாட்களிலே தேவன் சொல்கிறார், பிற்காலத்திலே என் தேவன் மையப்படுத்துவேன் என்று சொல்லி. இந்த நாட்களில் நம்முடைய தேவன் ஈனப்படுத்தப்பட்ட காலத்தை, வெட்கப்படுத்தப்பட்ட காலத்தை, அவமானப்படுத்தப்பட்ட காலத்தை என் தேவன் இந்த நாட்களிலே மையப்படுத்துகிறவராக இருக்கிறார். எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல தலைவணிந்திருந்தீங்களோ, இந்த நாட்களில் அதே இடத்துல என் தேவன் மீண்டும் உங்கள் தலையை என் தேவன் உயர்த்துகிறவராக இருக்கிறார். இந்த நாட்களில் என் ஆண்டவர் சொல்கிறார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே என்று நம்மிடத்திலே சொன்ன தேவன் இந்த நாட்களிலே நம்முடைய பிற்காலத்தை குறித்து நமக்காக பரிதாபப்படுகிறவர், நமக்காக கவலைப்படுகிறவர் நம்முடைய தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நாட்களிலே என் தேவன் சொல்கிறார், பிற்காலத்திலே என் தேவன் மையப்படுத்துவார். சிலுவைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களிலே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களை துன்பப்படுத்தின நாட்கள், ஈனப்படுத்தப்பட்ட நாட்கள், எல்லா நாட்களையும் என் தேவன் சரியாய் மகிழ்ச்சியாக்குவார். முந்தின ரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் சுவையானதாக இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கலாம். இந்த நாட்களிலே உங்களுடைய பழைய நாட்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, இந்த சூழ்நிலை நிச்சயமாக தேவன் மாற்றுகிறார் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை என் தேவன் சந்தோஷமாய் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.